இறால் கருவாட்டு குழம்பு. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருளை ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கணும். கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒரு 4, பூண்டு வந்து ஒரு 2 கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. 20-25 வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க, சின்ன வெங்காயம். ஒரு 3 தக்காளி, அரை மூடி தேங்காய். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட் காமிச்சிருப்பேன். இதில் வந்து ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கும், ஒரு பகுதி பேஸ்ட் பண்ணுறதுக்கும். அதேமாதிரி தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நறுக்கி இது மாதிரி வச்சுக்கணும். நம்ம அரை மூடி தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுக்கணும். ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கணும். தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரானை வந்து 10 to 20 நிமிஷம் ஊற வைக்கணும். புளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடணும். அதே சேம் டைமில் ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் 2 ஸ்பூன் வந்து ஊற்றிடணும். பூண்டு, பச்சை மிளகா 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை வந்து இதுலேயே போட்டு வணங்கி விடணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பெரட்டி விடணும். நல்ல தக்காளி வந்து நல்லா வதங்குற வரைக்கும் பெரட்டணும். கூடவே கொஞ்சோண்டு உப்பு போட்டு, கல்லுப்பு போட்டிருக்கிறேன் நான். இந்த தக்காளி வந்து வணங்கிறதுக்காக கொஞ்சமாக மட்டும் சேர்த்துனா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூளை வந்து போட்டு நல்லா வதக்கி விடணும். தக்காளி, வெங்காயம், பூண்டு இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம துருவி வச்ச தேங்காய் பூ வந்து அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். பெரட்டி விட்டதுக்கப்புறம் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்கும், அதை வந்து நீங்கள் சேர்த்திக்கிங்க. இது வீட்டிலே ரெடி பண்ண குழம்பு மிளகாத்தூள். இது இந்த குழம்பு மிளகாத்தூள் தேவைப்படுறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த வீடியோ ரெடி பண்ணுறேன். இந்த மசாலாலாம் வணங்கினதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. தட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா எல்லாம் போட்டு நல்லா ஆற விடணும். இப்போ நம்ம ஆற வச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை வந்து பேஸ்ட்டாக எடுத்து ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஒரு அகலமான வடச்சட்டியில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போடணும். வெந்தயம் போட்டதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்து ஒரு வதக்குறோம். 2 கட் பண்ண பச்சை மிளகாயும் சேர்த்திக்கிறோம். அது கூடயே கருவேப்பிலை, 6-7 சின்ன வெங்காயம் இருந்தால் போதும். சின்ன வெங்காயத்தை தட்டி தான் போடணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் புளித்தண்ணி நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புளித்தண்ணியை வந்து ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த கருவாட்டு குழம்பு பேஸ்ட்டை வந்து சேர்த்திக்கிறோம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தேவையான தண்ணியும் சேர்த்து லைட்டாக உப்பு மட்டும் போட்டு நல்லா கொதிக்க விடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி குழம்பு கொதிச்சிட்டு இருக்குது. அந்த கொதிச்சிட்டு இருக்கிற குழம்புல வந்து நம்ம ப்ரானை சேர்த்து இறக்கி வச்சுட்டா ப்ரான் கருவாட்டு குழம்பு ரெடி.